வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸ்பைன் மற்றும் ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய அடிப்படை விஷயங்களை பார்த்தோம். இன்னமும் தொடர்ந்து இதில் ஏற்படக்கூடிய வியாதிகளை பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம பார்த்தப்போ முக்கியமாக ஸ்பைனில் ஏற்படுற தேய்மானங்கள் தான் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி 80% பிரச்சனை வந்து அந்த வெர்டிப்ரான்னு சொல்லக்கூடிய ஸ்பைனை சுற்றி இருக்கிற அந்த எலும்பிலிருந்து வருது. ஒன்லி 20% பிரச்சனை மட்டும்தான் ஸ்பைனல் கார்டு ப்ராப்பர்லேருந்து வருது. ஸ்பைனல் கார்டு தேஞ்சால் என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை 2 வீலர் வாங்குறீங்க. அதை நம்ம உபயோகப்படுத்த அதில் தேய்மானங்கள் வருது. நிறைய சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா காராக இருந்தால் ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் ஓட்டுறோம். 2 வீலராக இருந்தால் ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ரெண்டையுமே நம்ம வந்து வேறு வழி இல்லை, நம்ம ஒன்று விற்கணும், இல்லைன்னா அதை வந்து ஸ்க்ராப்பில் போடணும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் தேய்மானம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் திருப்பி நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பகுதிகளில் தேய்மானம் வருதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸ்பைன் மற்றும் ஸ்பைனல் கார்ட்லேயும் அதே மாதிரி தேய்மானங்கள் ஒரு இன்னெவிட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாதது. பட் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி நம்ம சிகிச்சை அளிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அந்த தேய்மானங்களை நம்ம எப்படி தடுக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம மேலோட்டமாக ஸ்பைனல் கார்ட் மற்றும் ஸ்பைன் இது தேய்மானத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஜென்ரலாக ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிங்கிறது டீஜெனரேட்டிவ் ஸ்பைன் டிசீஸ். ஸ்பாண்டைலோலிஸ்டசிஸ் அதெல்லாம் அதோட சப்டிவிஷன். அதே மாதிரி ஐவிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இதுவும் வந்து தேய்மானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, 2 ஸ்பைன், அதாவது 2 வெர்டிப்ராக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகி அது வந்து அந்த இடத்துலேருந்து அதை சுற்றி இருக்கிற உரையை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்து அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற ஸ்பைனல் கார்டவோ இல்லை அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டுன்னு சொல்லக்கூடிய நரம்பவோ அமுத்துறனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய. இதை தான் நம்ம வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த ஐவிடிபின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து 30லேருந்து 40 வயசு, அதாவது யங்கர் ஏஜ் பீப்புளுக்கு காமனாக வரக்கூடியது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இள வயதினர், செடன்ட்ரி லைஃப், சரியாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது. இப்போ நிறைய நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. முக்கால்வாசி நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். இருக்கிறதுலையே இன்டர்வெர்டிபிரல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வெர்டிபிரல் காலத்துக்கு இடையே வந்து ப்ரெஷர் அதிகமாகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உட்காரும்போது தான் அந்த ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் இருக்கும், நடக்கிறத விட நிற்கிறத விட. ஸோ நிறைய நேரம் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறனால வந்து இந்த ப்ரெஷர் அதிகமாகி தேய்மானம் அதிகமாக ஆகுது. நீங்கள் சயாட்டிக்கா ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சயாட்டிக்கா அப்படிங்கிறது ஒரு சயாட்டிக் நர்வ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, செர்வைக்கல்னால் வந்து இந்த 8 நரம்புகள் செர்வைக்கல்லேருந்து வெளியில் வருது. லம்பார்னால் வந்து அதிலிருந்து 5 நரம்புகள், சேக்கரல்னால் அதிலிருந்து 5 நரம்புகள். இந்த தொராசிக் வந்து மோஸ்ட்லி மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து இடுப்போட மேல் பகுதி வரைக்கும் பெருசாக நம்ம மூவ் பண்ண மாட்டோம். கழுத்தை நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம், இடுப்பை நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். அதனால் தொராசிக்கில் வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். செர்வைக்கல்லையும் லம்பார்லேயும் தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப காமன். எல்லா நரம்புக்கும் ஒரு ரூட் வேல்யூ இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கார்டு, அதில் வந்து டார்சல் ரூட், வென்ட்ரல் ரூட், அதாவது 2 ரூட்லட்டும் சேர்ந்து ஒரு ரூட்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ரூட்டு தான் வந்து வெளியில் வந்து ப்ளெக்ஸஸாக மாறுது. இந்த ப்ளெக்ஸஸ், கழுத்திலிருந்து வரக்கூடிய ப்ளெக்ஸஸ் தான் பிரேக்கியல் ப்ளெக்ஸஸ். அது வந்து கைக்கு வந்து ஒரு பலத்தையும் உணர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. கால், அதாவது இடுப்புலேருந்து வரக்கூடிய லம்பார் மற்றும் சேக்கரல் பகுதியிலேருந்து வரக்கூடிய ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து லம்போ சேக்கரல் ப்ளெக்ஸஸ், ரூட் டு ப்ளெக்ஸஸ். அதிலிருந்து வர்றது தான் இந்த சயாட்டிக் நர்வ். இந்த சயாட்டிக் நர்வ் பார்த்திங்கன்னா ரூட் வேல்யூ, அதாவது எந்தெந்த ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த சயாட்டிக் நர்வ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா L4, L5, S1, S2, S3, இந்த 5 ரூட்டும் தான் சேர்ந்து சயாட்டிக் நர்வை ஃபார்ம் பண்ணுது. காமனாக நமக்கு வந்து இடுப்பில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர இடம் பார்த்திங்கன்னா இந்த L5S1, L4, L5. அதனால தான் இந்த ரூட் அஃபெக்ட் ஆகிறனால இதனால் ஏற்படக்கூடிய வலியை தான் நம்ம வந்து சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து இடுப்புலையும் வரலாம், கழுத்துலையும் வரலாம். கழுத்தில் வந்துச்சுன்னா வந்து கழுத்து வலியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கை வலியாக மாறும். உடம்புல எந்த நரம்பு பாதித்தாலும் அதுக்கு வந்து 2 விதமான பாதிப்பு வரும். ஒன்று வந்து உணர்ச்சியில் பாதிப்பு வரும், அதாவது சென்சரி ப்ராப்ளம். இன்னொன்று வந்து அசைவில் ப்ராப்ளம், மோட்டார் ப்ராப்ளம். அதுதான்
நரம்புகள் எல்லாத்துக்கும் டெர்மட்டோமல் சப்ளை, மயோட்டோமல் சப்ளை அப்படின்னு 2 இருக்கும். ரிஃப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக போகிறது வந்து உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. கழுத்திலிருந்து சவ்வு விலகி கை அமுத்துச்சுன்னா, அதாவது கழுத்து வழியாக ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைக்கு பரவி கை தூக்க முடியாமல் போகலாம், இல்லை கைக்கு வந்து மரத்து அதாவது உணர்ச்சி தெரியாமல் போகலாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கழுத்திலிருந்து கைக்கு வர்ற நரம்பை வந்து அந்த சவ்வு அமுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயின் ஆன் மூமெண்ட், அதாவது நீங்கள் கழுத்தை திருப்பும் போது உங்களுக்கு வலி வரும். கொஞ்சம் தூரம் அப்படி கழுத்தை திருப்பினீங்கன்னாவே வலி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயின் வர 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 என்ன ஆகுனா, அந்த ரூட் அதாவது அந்த கழுத்திலேருந்து அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த ஃபொராமன் வழியாக கைக்கு வரக்கூடிய அந்த ரூட் வந்து இன்ஃப்ளேம் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, அந்த ரூட் இன்ஃப்ளேம் ஆகிறனால நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட் சப்ளை பண்ணுற அந்த பேராஸ்பைனல் மசில்ஸ், அதாவது நம்ம பின்பக்க தசைகள் வந்து அப்படியே டைட் ஆயிரும். இதுக்கு பேர் வந்து மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க் ப்ரொலாப்ஸோட ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கழுத்து திருப்பும் போது வலி வரும், கழுத்தை திருப்ப முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பின்பக்க தசைகள் வந்து பிடிச்சிக்கும், அதாவது தசை பிடிப்பு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம லேட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆஸ்டியோஃபைட் ஃபார்ம் ஆச்சுன்னா கழுத்தோட போனி ஆன்கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கழுத்தில் இருக்கிற அந்த எலும்புகள் வந்து அப்படியே ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த ரொட்டேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் கழுத்தை திருப்பும்போது ஃபஸ்ட்டு வலி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் கழுத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்பவே முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ கழுத்தில் இருக்கிற சவ்வு விலகிறதுக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் 2 டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்பர்லிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து கழுத்திலேருந்து வலது கைக்கு வலி பரவுதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கழுத்தை நல்லா அண்ணாந்து, உங்களால் எவ்வளோ அண்ணாற முடியுமோ அண்ணாந்து, எந்த பக்கம் வலி வருதோ அந்த பக்கம் நீங்கள் டேர்ன் பண்ணணும். நீங்கள் கழுத்தை அண்ணாறும் போதே அந்த நியூரல் ஃபொராமன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சவ்வு விலகி இருக்கனால நியூரல் ஃபொராமன் சொல்லக்கூடிய அந்த நரம்பு வெளிவடக்கூடிய பகுதி வந்து சுருங்கி இருக்கும். இப்போ நீங்கள் கழுத்தை அண்ணாறும் போது அது இன்னமும் குறையும். அதை நீங்கள் கழுத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு பக்கம் திரும்பும்போது அந்த நியூரல் ஃபொராமன் நல்லாவே வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வலி அதிகமாகும். வலி மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு அந்த நரம்பு சப்ளை பண்ணுற இடத்துல வந்து மரத்து போகும். ஸோ இது பேர் வந்து ஸ்பர்லிங் டெஸ்ட். அதாவது என்னென்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கழுத்தை அண்ணாந்து எந்த பக்கம் உங்களுக்கு வலி வருதோ அந்த பக்கம் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ண உங்களுக்கு வலி அதிகமாகும். அந்த ரேடிகுலர் பெயின்னு சொல்லக்கூடிய அந்த கைக்கு வந்து வலி ஸ்ப்ரெட் ஆகும், கை மரத்து போகும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த படி டேர்ன் பண்ணிவிட்டு தலையை லைட்டாக நீங்கள் அழுத்துறதுனால இந்த வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். இதுக்கு பேர் ஸ்பர்லிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஷோல்டர் அப்டக்ஷன் ரிலீஃப் டெஸ்ட். அதாவது நீங்கள் வந்து உங்கள் 2 கையையும் இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். இது வந்து ஒரு வகையில் வந்து உங்களோட அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இது 2ம் தான் வந்து கழுத்தில் இருக்கிற நரம்புகள் வந்து அமுங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து வெறும் ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பை அமுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக இது ஸ்பைனல் கார்டே அமுத்தலாம். ஏன்னா கழுத்தில் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லையா, அதனால் இது டைரெக்டாக ஸ்பைனல் கார்டு அழுத்தும் போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் லெர்மெட்டி சைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, நீங்கள் கழுத்தை இப்படி அண்ணாரும்போது என்ன ஆகுனா, ஒரு ஷாக் லைக் சென்சேஷன் உங்கள் முதுகில் வரும். அதுக்கு பேர் வந்து லெர்மெட்டி சைன் சொல்லுவோம். இது வந்து ஸ்பைனல் கார்டு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். ரூட் கம்ப்ரெஷன், அதாவது ஸ்பைனல் கார்டுலேருந்து வெளியில் வர்ற நரம்பை நீங்கள் அழுந்துறதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பர்லிங் டெஸ்ட். 2வது ஷோல்டர் அப்டக்ஷன் ரிலீஃப் டெஸ்ட். இது 2ம் செர்வைக்கல், அதாவது கழுத்தில் ஏற்படக்கூடிய சவ்வு விலகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதோட அறுவை சிகிச்சைகளை பற்றி நம்ம இன்னமும் தெளிவாக நம்ம டீப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்பைனல் கார்டோட ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் என்னோட பதிவுகள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.